ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ் கிச்சன். இன்றைக்கி வாங்க நம்ம தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 5 ஆப்பிள் தக்காளி எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், நாட்டு தக்காளி வேணுனாலும் எடுத்துக்கலாம். எனக்கு புளிப்பு வேண்டான்னு சொல்லி நான் ஆப்பிள் தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரு கடாயில் தக்காளி வச்சுக்கலாங்க. 1 கப் தண்ணி ஊற்றி அது வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி நல்லா வேகணுங்க. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேல் தோலெல்லாம் பிச்சு எடுத்துடலாங்க. மேல் தோலெல்லாம் எடுத்து விட்டுறலாம். பச்சை தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தக்காளியை இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு மிக்சியில் வேணுனாலும் அடிச்சுக்கலாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க. இனி ஒரு 1/4 ஸ்பூனும் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு சேர்த்திக்கலாம். கால் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகு எடுத்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதே மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு அளவுக்கு கொரகரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நைஸாக வேண்டாங்க. இது மாதிரி கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. அது நல்லா பொரியட்டுங்க. நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். அது நல்லா வணங்கட்டுங்க. ஒரு 6-7 வெள்ளைப்பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்திக்கலாங்க. நல்லா வணக்கி விட்டுறலாங்க. ஒரு 2 வரமிளகா கிள்ளி வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். அது நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இந்த ரசம் குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருந்தா கொடுக்கலாங்க. புளி சேர்த்தாமல் இந்த மாதிரி தக்காளி ரசம் வச்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க.
சேர்த்துறக்கு மறந்துட்டேங்க. இப்போ சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நுர பொங்கி வரும்போது கொத்தமல்லி தழை வெட்டி வச்சுருக்குறங்க பொடியை அதையும் சேர்த்திக்கலாங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தக்காளி ரசம் ரெடிங்க.